friends, welcome to Everything Unit YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியா சமைக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாண்டி ஸ்பெஷல் எக் ரைஸ் தான் பார்க்க போறோம். டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் எடுத்திருக்கிற அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவு தான் நான் எடுத்திருக்கேன். என்னென்ன தேவைன்னா ஒரு 3 எக்ஸ் எடுத்துக்கோங்க. கேபேஜ் 150 கிராம்ஸ் நல்லா கிரேட் பண்ணியிருக்கணும். கேப்சிகம் ஒன்று ஃபுல்லாக போட்டுக்கலாம். கேரட் ஒரு 2 எடுத்துக்கிட்டு நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் ஒரு 4லேருந்து 6 வரைக்கும் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெப்பர் பவுடர், கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, சால்ட், ஆயில் இதெல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பாயில்டு ரைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ரைஸை பாயில் பண்ணி நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வானல் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பாயில் ஆன பிறகு 3 எக்ஸு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். முட்டை ஒன்று ஒட்டாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தென் கொஞ்சமாக தேவையான அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கட் பண்ண ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் ஆனியன்ஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தென் கட் பண்ணி வச்ச கேபேஜை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நம்ம எதுக்கு இதை நல்லா வதக்குறோன்னா கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து பச்சை ஸ்மெல் வந்து அடிக்கக்கூடாது. ஏன்னா சாப்பிடும்போது அந்த ரா ஸ்மெல் அடிச்சுன்னா அவ்வளோவா நல்லாவே இருக்காது. இன்றைக்கி நம்ம செய்கிற இந்த எக் ரைஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா நம்ம வீட்டில் கிடைக்கிற பவுடர்ஸை யூஸ் பண்ணுறோம், வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இது ரொம்ப ஹெல்தி. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கெமிக்கலான பவுடர்ஸும் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. வீட்டில் இருக்கிற பவுடர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம், யார் வேணால் சாப்பிட்லாம். அப்புறம் நெக்ஸ்ட் நல்லா வதக்கின பிறகு கேரட்டு, பீன்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா வதக்க ஆரம்பிங்க. அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. அப்புறமா அந்த ரா ஸ்மெல் போன பிறகு கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமை அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ வந்து நம்ம தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். டிஷ்க்கு தேவையான சால்ட், காரத்துக்காக பெப்பர் பவுடர் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்கு கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் ஸ்பைசினஸ் கண்டிப்பாக உங்கள் டிஷ்க்கு கொடுக்கும். இப்போ ஸ்பைஸியாக வேணும் அப்படின்றவங்க, சில பேர் காரம் சாப்பிட மாட்டாங்க, சில பேர் நல்லா காரமாக சாப்பிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு கொஞ்சமாக சில்லி பவுடரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கின பிறகு இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல ரைஸ், அதை ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணுங்கள். எல்லா வெஜிடபிள்ஸும் ரைஸோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா டாஸ் பண்ணுங்கள். மசாலா வந்து ரைஸில் கோட் ஆகிறோம் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு தோணும், என்னடா இவங்க எக் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில்லி சாஸ் ஆட் பண்ணல, சோயா சாஸ் ஆட் பண்ணலன்னு தோணும். ஏன் ஆட் பண்ணலன்னா இது நம்ம வீட்டிலே செய்கிறனால வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்மளால் என்ன டிஷ் செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிஷ் தான் இது. இதை வந்து பேச்சுலர்ஸ் கூட அவங்க ரூமில் செஞ்சு சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர்டு ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா டாஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான எக் ரைஸ் தயார். இந்த மாதிரி நல்ல டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் பேச்சுலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கன்ஃபார்ம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.